அதிகாரம் 26 பக்கம் 336 ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தான் என் கீழே கைவிடுவன் எவனோ அவனுக்கு நான் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல மேல் அதிகாரம் கொடுத்தேன். ஏன் கிரியைகள் போன வாரம் பார்த்தோம். அத 2 காரியம் தான் போதும், 2 காரியமே போதும். ஒன்று, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதை அவர் உபதேசித்தார். இன்னொன்று, பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றி. அப்படி ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் என்ன தருவேன் என்பதை அடுத்த பகுதியிலிருந்து சொல்லிக்கொண்டே வருகிறேன். நம்முடைய ஆண்டவர் பரிசு கொடுக்கிறவர், பரிசு கொடுக்கிற தெய்வம், கொடுக்கிற தெய்வம் அல்ல, கொடுக்கிற தெய்வம். அவர் தன்னையே கிருபாதார பலியாக கொடுத்து விட்டபடினால் அவர் சொல்றார், வாங்கிறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம். கொடுக்கணும்னா பணத்தை நினைக்காதீங்க, நேரத்தை கொடுக்கலாம். தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்த எங்கு வருகிறது? தானியேலின் புஸ்தகத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவருடைய காரியத்தை சொல்லும் பொழுது தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் கடைசி பாகம் பக்கம் 1033 தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் தமது தூதனை அனுப்பி நம்முடைய சரீரத்தையே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். நேரத்தை ஒப்பு கொடுத்தவர்கள் உண்டு, நாட்களை ஒப்பு கொடுத்தவர்கள் உண்டு. தங்களுக்குரியதை கர்த்தருக்கென்று நேர்ந்து கொண்டு கர்த்தருக்காக வாழ்கிற கூட்டங்கள். ஆகவே ஆண்டவர் அவனுக்கு அளிக்கும் பலன் ஏன் கூட வருகிறது. இப்ப நடக்குன்னா அதுக்குரிய பலன் கர்த்தர்தான் கொடுக்கும். நான் உங்களுக்கு போதிக்கிறேன்னா எனக்குரிய காரியத்தை கர்த்தர் தான் தர முடியும். அவர் பலன் கொடுக்கிற தெய்வம், பரிசு கொடுப்பார். ஆகவே அவர் சொல்கிறார், நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல. நல்லா கவனிங்க, நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஆண்டவர் இயேசு என்ன அதிகாரம் பெற்றார் பிதாவிடத்தில்? ஒரு மனுஷகுமாரனாக உலகத்துக்கு வந்தார். தேவகுமாரன் தான் மனுஷ சாயல் ஆக மனுஷகுமாரனாக வந்தார். அப்படி அவர் மனுஷகுமாரனாக இருக்கும்போது அவர் எந்த அதிகாரத்தை பிதாவினிடத்திலே பெற்றார்? மார்க் 2:10 முதல் மிக முக்கியமான ஒரு அதிகாரம், அத்தாரிட்டி. அதிகாரம் என்றால் அத்தாரிட்டி. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும். போதும்.
பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர் தேவன் ஒருவரே. தேவன் தான் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், ஆனால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது. ஆதாம் ஏவாள் மீறலை நடப்பித்து அவர்கள் தங்களுக்கு எதை உடுத்திக் கொண்டார்கள்? இலைகளினால் ஆன ஆடை. அது முதல்ல சொன்ன சுயநீதி. ஆனாலும் மூடிக்கொண்டார்கள். சுயநீதி நிற்காது. ஆகவே தேவன் அவர்களுக்கு தோல் உடையை உடுத்தினார். தோல் உடையை உடுத்தினார் என்றால் அங்கே ஒரு மிருகம் பலியிடப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது. ஆடோ ஒரு மாடோ, அது எத்தனை ஆடுகள் அடித்தாரோ அல்லது எத்தனை மாடுகளை தேவன் பலியாக செலுத்தினாரோ, மனித பாவம் மறைக்கப்பட, மன்னிக்கப்படல, மறைக்கப்பட. பழைய ஏற்பாட்டு காலம் பாவத்தை மூடினது, புதிய ஏற்பாட்டு காலம் பாவத்தை அகற்றி. சொல்லியிருக்கேன், அதுக்குள்ள என்ன இருக்கு நமக்கு தெரியும். அதை மூடி இருக்கிறது. அதே சமயம் எல்லாம் முடிந்த பின்பு அது அங்கிருந்து அகற்றப்படும். பழைய ஏற்பாட்டுடைய காரியங்கள் மனசாட்சியை அந்த ரத்தம் மூடிச்சே தவிர மனசாட்சியை கழுவை சுத்திகரிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் எல்லாம் மிக தெளிவாக பார்க்கணும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டு பெரும் வித்தியாசம் இருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், காளை வெள்ளாட்டுக்களால் உடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டார். சங்கீதக்காரன் சொல்லும் போது ஒரு அதிகாரத்தில் எனக்கு எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ என்னுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, சங்கீதம் 32, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் ஆண்டவர் முதல் பலி செலுத்தினவர் கர்த்தர். உலகத்தில் அவர் துவக்காமல் எதையும் மனுஷன் நடத்த முடியாது. முதல் ஜபத்தை துவக்கினவர் கர்த்தர். கான்வர்சேஷன் டைப்ல தொடங்குறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? கேள்வியிலே ஒரு கான்வர்சேஷன், சம்பாஷணை மூலமாக தேவன் ஒரு உறவை உண்டு பண்ணினார். அதான் அவர் துவக்கி வைத்தது. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவர் தான் எல்லாம் பலி செலுத்தினார். ஏன்? இந்த பாவம் மனசாட்சியை கடைபிடித்திருக்கா நம்ம உலகத்துல நடைமுறை அது அவர் ரத்தத்துல ஊர்னதுயா.
அவனை திருத்தவே முடியாது. இந்த பாவம் மனிதனுடைய இரத்தத்துக்குள்ளே கலந்து போனதனால், மனசாட்சி இருள் அடைந்ததனால ஆண்டவர் அதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்தார். ஆபேலும் காயினும் தேவ சமூகத்துல காணிக்க செலுத்த வந்தார், பலி செலுத்த வந்தார். எபிரேய நிருபக்காரர் அப்படிதான் சொல்ற, நேர்மையான பலிய. காயின் என்ன குறைவானதா கொண்டு வந்திருப்பாரு? நல்ல நிறைவான நல்ல காய்கள் கனிகளை கொண்டு வந்து வைத்தார். இவ ஆற்றை கொண்டு வருகிறார். காயினுக்கு தெரியும், ஏன்னா ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய வாழ்க்கை என்ன என்பதையோ கர்த்தர் யார் என்பதையோ தாங்கள் செய்த மீறுதலின் நிமித்தம்தான் ஏதேனை விட்டு விரட்டப்பட்டோம் என்பதையோ சொல்லிக் கொடுத்திருப்பார். ஆகவே கர்த்தர் வைத்திருக்கிற வழி, நம்ம ஊர்ல பார்த்தா பாட்டிக்கார சொல்லுவாங்க தெரியுமா, அந்த காலத்துல நடதான் சொல்லுவாங்க, நாங்க மாட்டு வண்டியில போனோம், குதிரை வண்டியில போனோம், ஒரு துட்டுக்கு இவ்வளவு கிடைக்கும் சொல்ல கேட்டோம். அத போல இந்த ஏதேன வீட்டு என் வந்தவங்க சொன்ன மட்டும் இல்ல, தோளுடைய தான் தேவன் எங்களுக்கு கொடுத்தார். அப்போ ஒரு மிருகம் பலியிடப்படுகிறது. இது காயினுக்கு தெரியும், தேவ உறவுதான் அற்று போயிட்டே தவிர தேவன் அவள் கொடுத்த அறிவையோ திறமையோ ஞானத்தையோ தேவன் அவளை விட்டு எடுக்கவில்லை. நாகரிகம் இல்லாத எவல்யூஷன் தியரி அப்படி வரும். வேதாதியாம புத்தகம் கரெக்டா பார்த்தா தெரியும். அவர்களை போல கட்டிட கலைஞர்கள் யாரும் கிடையாது. அவர்களை போல கீத வாத்தியங்களை உண்டு பண்ணியவர்கள் யாரும் கிடையாது. தேவ உறவுதான் அற்று போயிட்டு. ஆனால் மனுஷனுக்கு தேவன் கொடுத்த அறிவை தேவன் எடுக்கல, சுயாதீனத்தை தேவன் எடுக்கல, ஞானத்தை தேவன் எடுக்கல. இன்னைக்கு பார்க்கல, கடவுள் இல்லைன்னு சொல்றவ எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருக்கான் தெரியுமா? பிலாசபர், தத்துவ ஞானிகள் நிறைய பேர் யார் தெரியுமா? கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் தான். ஆண்டவரால் அவங்களை விட்டு எடுக்கல. அவர் சிருஷ்டிகர்த்தா, அவர் தயாள பிரபு. அவருடைய குணத்தை நாம் முழுதும் அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய அறிவு குறைவு உள்ளது, தேவனை பற்றிய அறிவு குறைவு உள்ளது. நினைவேக்கு போனாரு யோனாவன். போய் என்ன செய், 40 நாள்ல நினைவே கவிழ்க்கப்பட்டு மனம் திரும்பினார். அவர் சொல்லும் போது சொல்ற, அதான் சிருஷ்டிகருடைய குணம். நாம சாதாரணமா எடுப்போம், தேவன் அதை மிகுந்த கவனத்தோடு பார்ப்பார். யோனா 4:1075-11 வலது கைக்கும் இடது கைக்கும்
வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாய் நினைவே காணான் பருதியாமல் இருப்பேன். மிருக ஜீவனை பத்தி ஏன் கவலைப்படுறார்? ஆண்டவர் சிருஷ்டிக எல்லாம் சிருஷ்டித்தார். அதனால மிருக ஜீவனுக்கும் நாம் பரிதபிக்கிறார். ஆதாம் பாவம் செய்தால அவருக்கு புசிக்கிறதுக்கு என்ன கொடுத்தார்? ஆதியாம் 3ஆம் அதிகாரம் 18 பின்பாகம் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பேன். வெஜிடேரியன் அதான் இருக்கணும்ட்டார். மக்களுக்கு ஆதாம் பாவம் செய்த பின்போ ஆதாம் பாவம் செய்யும் முன்பாகவோ வெஜிடேரியன் தான். மருத்துவ ரீதியாக என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த உடல் வெஜிடேரியனை தான் அங்கீகரிக்க விதத்தில் இது உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்ற. சரி, அப்ப எப்படி நீ ஆடை அடிச்சு சாப்பிடணும், மாடை அடித்து சாப்பிடுன்னு ஆண்டவர் எப்ப சொன்னார்? அவர் என்ன வந்தது? நோவா காலத்துல வெள்ளம் வந்ததா? வெள்ளம் வந்ததுனால அவர் என்ன சொன்னார்? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 1, 2, 3. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில சகல மிருகங்களுக்கும் ஆழத்துல சகல பலம் உண்டாயிருக்கும், பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்ட, நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தே, மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம், உங்களுக்கு உயிராயிருக்க உங்கள் ரத்தத்திற்காக பழி வாங்குவேன். தெரியுதா? ஆண்டவர் எப்ப கொடுத்தார்? நோவா காலத்துக்கு பின்பாக தான் அதை கொடுத்தார். வேற வழி இல்லை. இந்த மனுஷனுடைய மீறுதலின் நிமித்தம் தேவன்களை எல்லாம் கீழே அடங்கி இருக்கிறார். இல்லைன்னா நம்மளை விட்டு வைக்காது. ரோமர் எழுதப்பட்ட நிருபம் அதுல 8ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 8ஆம் அதிகாரம் தான். அதுல 19, 20, 21, 22 மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த அவருடைய சிருஷ்டியானதை காத்திருக்கு. சிருஷ்டியானது யாருக்கா? எல்லா மிருக ஜீவன்கள் தான். அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மகிமையான சுயாதனத்தை பெற்றுக் கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயக்கு கீழ்ப்பட்டது.
அதுதான் ஆதியாகமம் 9 அதிகாரத்துல எல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன். கீழ்ப்படுத்தினவரால் மனுஷனுக்கு கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகையால் நாம் தெரிந்திருக்கிறபடியே இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ. எனக்கு புரியாத ஒரு சத்தியம் இருக்கிறது. அது என்ன என்பது புரியல. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 13 பக்கம் 338. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துகள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோதரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாவதாய் என்று சொல்ல கேட்டு என்னன்னு புரியல. அதுக்கு முந்தின காரியங்கள் இதையெல்லாம் பார்ப்போம். ஆனால் மனிதர்கள் நீக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை துதித்தார்கள், அது கரெக்ட். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு? வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவர்களும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் திமிங்கலம் முதற்கொண்டு. யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க ஐயா. எல்லா சிருஷ்டிகளும் தேவனை தொழுது கொள்வதற்கு ஆயத்தமானார். புரியுதா? ஆனால் நாம் விசேஷித்தோம். ஆகவேதான் பாவம் மன்னிப்புக்கென்று ரத்தம் சிந்தப்பட்டால் ஒழிய அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன கிடையாது. பாவம் மன்னிக்கப்பட்டிருக்காது, மூடப்பட்டிருக்காது. உடைய மனசாட்சி குற்றம் உண்டு என்று சொல்லியபடியினால் எபிரேயர் 10:4-1 எப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவளை செலுத்த வழிகளை ஒரு காலம் பூர்ணப்படுத்தணும். அதான் வருஷா வருஷம் பலிகள் செலுத்திக் கொண்டு. ஆனால் கிறிஸ்து வெளிப்பட்ட பின்பு ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியினால் கன்னி மரியாளின் வயிற்றில் உதித்து தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் தன்னை வெளிப்படுத்தின பின்பு அந்த பாவம் மன்னிப்பை கொடுக்கிற அதிகாரத்தை தேவன் கர்த்தராகிய இயேசுவுக்கு கொடுத்தார். ஆனால்தான் திரும்ப வாசிங்க மார்க் 2:10. இதுதான் தேவனத்தில் அவர் பெற்ற முதல் அதிகாரம். இதுதான் ஒரு மனுஷனுக்கு தேவையான முதன்மையான காரியம். என்ன 2:10 வாசிங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய. என்ன இதை ஏன் 7ஆம் வசனத்தில் இவன் இப்படி தேவதூஷணம் சொல்கிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்
என்று தங்கள் இதயங்களில் சிந்தித்து. ஆனா அதான் இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன் என்று உறுதிப்பட நாம் கூறுவதற்கு காரணம் பாவம் மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்பட்டது. எதை சுட்டி காண்பிக்கிறார்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் நம்மளை அவருடைய பிள்ளையாக மாற்றி. நீங்க எத்தனை கோயில் போறாங்க, என்ன பாவம். ரோமன் கத்தோலிக்கர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், புத்தர்கள், சமணர்கள், எதற்கு போகிறீர்கள் என்று நீங்கள் கேட்டால் என் ஜன்ம கர்ம பாவத்தை தொலைக்க போகிறது. இங்கிருந்து அவர் காட்சிக்கு போறார். கங்கையிலே நான் மூழ்கி விட்டால் என் பாவம் முடிந்து விட்டது. ராமேஸ்வரம் வர சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகும். நம்பிக்கை. ஆனால் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதான்னு கேட்டு பாருங்க, நிச்சயம் இறார், நிச்சயம் இறார். ஏன்டையோ உங்கள்கிட்ட கேட்டாமா இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார், என் பாவம் மன்னிக்கப்பட்டது. நான் பாவி அல்ல, நான் நீதிமான். நீதிமானுக்கு தான் பரலோகம், பாவிக்கு பரலோகம் கிடையாது. நீதிமானாக அவர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். எபிரேய நிருபக்கால் சொல்லும் போது 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், பக்கம் 305. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்தி இருப்பது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்தி. பழைய ஏற்பாடு மூடிதான் வைக்கும். இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்தி. இந்த அதிகாரத்தை உலகத்தில் அவர் இருக்கும் பொழுதே பிதாவினத்தில் பெற்றுக் கொண்டார். அவன் சொல்றான் தேவதூஷணான், அவர் அறியாம. சரி, இரண்டாவது அவர் என்ன அதிகாரம் பெற்றார்? மத்தேயு 28:18 அதுல அவர் சொல்லும் போது, உலகம் அங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கோ சுவிசேஷத்தை பிரசங்கியும் சொல்லுவதற்கு முன்பாக வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. இது அவர் உயிர்த்தெழும் முன்பு சொல்லல, உயிர்த்தெழுந்த பின்பு சொல்றார், வானத்திலும் பூமியில் எனக்கு சகல அதிகாரம். ஆளுகை அத்தாரிட்டி. அவர் அந்த அதிகாரம் உடையவராக அவர் காணப்பட்டார். நம்ம பாடுறோம், அந்த நாமத்துக்குள்ள இருக்க அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்வோமா? ஆனா ஆண்டவர் நான் பூமியிலே எவர்களை கட்டுள்ளது பல்லவத்திற்கு பிதாவினால் கட்டப்படும். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய
என்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது. பைபிள் டீச்சிங் பலமான கட்டுறன்னு சொன்னா எப்படி அது எப்படி கட்ட முடியும்? நான் சொன்ன அது கயிறு வச்சு கட்டுறது, சங்கிலி வச்சு கட்டுறது தான். அது கடைசி காலத்திலே கர்த்தர் செய்கிறார், சாத்தானை கட்டி தள்ளுவார். அப்போ அழகா காட்சன் வின்சென்ட் சொன்னார், கட்டுதல் என்பது தடுத்து நிறுத்துதல். டிராபிக் போலீஸ பார்த்துருக்கீங்களா? வல்லையா இருக்கும், கையில சின்ன ஒரு வட்டம் வச்சிருக்கோம். பெரிய லாரி ஒருத்தர் ஓட்டிட்டு வருவார், ட்ரக்கர் அப்படின்னு. உடனே இருந்தேதான் பிரேக்கர்ஸ் அத்தாரிட்டி. அந்த பெண்ணுக்கு பின்பாக இருக்கிற அரசாங்க அதிகாரம் அதை தாண்டி வர முடியாது. இதே போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்க அதிகாரத்தை பயன்படுத்தும் போது சத்துரு அங்கே நின்றுவான். நான் விசுவாசிகளுக்கு சொல்றதான், ஏதாவது போறான்னா ஜெபம் பண்ணிட்டு அப்படியே ஆவில நிரம்பிட்டு அப்படியே கருப்பை வாங்கிட்டே இருங்க. டக்குன்னு ஒரு அத்தாரிட்டி நாவில் அதிகாரம் இயேசுவின் நாமத்தை சொல்லு. ஏற்கனவே சொல்லு, ஒரு வீட்டுக்கு போனாங்க, பிள்ளைக்கு டெல்லி சொன்ன பல வருஷம் இன்னொரு சர்ச்சுக்கு போகுது. உட்காந்து அழகா பேசி, ரொம்ப அழகா பேசி, ஜோமன் சும்மா சாதாரணமாக தான் ஜோமன் நல்ல பிதாவே இந்த குடும்பத்தை ஆஜீர்வாது. ஒரு சத்தம் வந்தது பாருங்க, நான் கண்ணை திறக்கும் சத்தம் வர வர பலத்துன்னு மாதிரி பலத்தை கண்ணை திறந்து பார்த்தா அந்த அம்மா என் சங்க முடிக்க கையில என் கூட ஊழியக்காரத அவருக்கு இவர் கையை பிடிச்சிருக்காரு பக்கத்தில். இயேசுவின் நாமத்தில் அமருன்னு சொன்ன அமர மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் இருக்குல்ல, ஆவியானது எப்போதுமே உதவி செய்கிறது. நமக்குள் இருக்கிறவங்க சரி நசனாகிய இயேசுவின் நாமத்தில் உட்காரணும். தப்புன்னு அப்படியே உட்கார்ந்து அடுத்தது விடுவோமா? தெரிஞ்சுக்கலாம். நசனா இயேசுவின் நாமத்தில் உட்கார். 2 3 சொன்னான். ஏன் இயேசுவின் நாமத்தை சொல்லும் போகும்போது போல நசனா இயேசு சொன்னா போகுது? காரணம், இயேசுக்கு நாமத்தை உடையவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கர்த்தாக்கள் அநேகம் பேர் உண்டு. நசன் இயேசு ஒருவர். பிசாசுக்கு தெரியும், இவன் கரெக்டா நூல் பிடிச்சிட்டானே. ஒன்றும் ஆவியானவர் எடுத்துக் கொடுப்பார். அதிகாரம், நாமத்தில் உள்ள அதிகாரம். கடல் சீற்றத்தை நிறுத்தின விசுவாசிகள் உண்டு தெரியுமா? புயல் வீசுது, சுனாமி வர்றது போல இருக்கு. இயேசுவின் நாமத்தில் கடல் அலையை நீ உள்ள போன்னு சொல்லிட்டான். தம்ம நின்றுட்டு வந்த புயல் அப்படியே வாழை சுருட்டிக்கிட்டு கிடப்பு. ஆண்டோடைய நாமத்தை சரியா அறிந்து உபயோகப்படுத்த அறிந்து கொள்வோம். அதிகாரம் எதையும் சாரி. சரி, 3 2 கொரிந்தியர் 5:10. இதுல ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காது தீமைக்கா தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட 248.
பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லும் போது பேதுரு விதமாக சொல்லுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பக்கம் 318. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவன் நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடினா, இங்கே பரதேசிகளால் சஞ்சரிக்கும் பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள். அது எப்படியா? பட்சபாதம் இல்லாம. தேவனிடத்துல பட்சபாதம் கிடையாது, ரட்சிப்புல பட்சபாதம் கிடையாது, நியாயத்தில் பிறையும் பட்சபாதம் கிடையாது. இந்த நியாய தீர்ப்பை கிறிஸ்துவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். வெள்ளை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து நியாயம் தீர்க்கிறார். நியாயம் தீர்க்கிற அதிகாரம் கிறிஸ்துவுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கார். பிதாவாகிய சொல்ல தன்னை தேவகுமாரன் என்று அவர் வெளிப்படுத்தினவர் சபைக்குள் இருந்த ஏசபேலின் உபதேசத்தை பின்பற்றினவர்களை அவர் எப்படி நியாயம் தீர்த்தாரும் பார்த்தீங்கல்ல. தேவகுமாரனாய் இருந்து சபைக்குள் இருக்கிற நீதியை, தவறான உபதேசத்தை போதிக்கிற கை கொள்ளுகளை நியாயம் தீர்ப்பார் என்றால், சிங்காத் நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது ஒருவர் இப்படி சொல்லினார், இப்பொழுது இயேசு கிறிஸ்து வக்கீல் வாதாடுவார் பிதாவினிடத்தில். ஆண்டவரை 1 வருஷம் இருக்கட்டும், நான் கொத்தி எரு போடுறேன், தண்ணி பாய்ச்சுறேன், கிருபை கொடுக்கிறேன், அபிஷேகம் கொடுக்கிறேன், வரம் கொடுக்கிறேன், வல்லமும் கொடுக்கிறேன், உயிர்ப்பிக்கிறேன், ஆவியானவர் கொடுக்க எல்லாம் நான் செய்றேன். பிரதான மகாபிரதான ஆச்சாரியா பிதாவிடத்துல பரிந்து பேசிக்கிட்டே தான் இருக்க. பலவீனன் ஏதோ தெரியாம செய்துட்டா, இன்னொரு சான்ஸ் கொடுங்க, கிருபை செய்யுங்க. நியாயாசனத்தில் உட்கார்ந்த அவர் ஜட்ஜ், அழகா நீதிபதி, என்ன செஞ்சியோ தப்பவே முடியாது, யாரும் தப்ப முடியாது. ஆண்டவரே, நான் உமக்காக எவ்வளவு உழைத்தேன் தெரியும், எவ்வளவு கொடுத்தேன் தெரியுமா? எந்தெந்த ஊர்லாம் போய் நான் சுவிசேஷம் சொன்ன எல்லாம் செய்த இல்லைன்னு சொல்லல. ஆனா நன்மை செய்ய அறிந்திருந்தும் நீ நன்மை செய்ய கேட்பாரா? கேட்க சரீரத்தில் அவன் அவன் செய்த நன்மைக்கா தீமைக்கா தான் சொல்ற. நன்மை செய்ய படியுங்க, யாருக்கு எந்த தீமையும் செய்யாதீங்க. அநீதி எல்லாம் பாவம் தான். நீதியாக நடக்க பழகுங்க, நீதிமான் தான். யாருக்கு எந்த தீமையும் செய்யாதீங்க. உதவி செய்ய முடிஞ்சா உதவி செய்யுங்க, உதவி செய்ய முடியலன்னா முடியாது. அவருடைய அடிச்சுவடுகளிலே நடப்பதற்கு அவர் முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆபிரகாம் ஜெபித்தார், எப்படி தெரியுமா? நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய நீ நியாயம் செய்யாமல் இருப்பீரோ? இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் கிருபை உள்ளவராக, அன்பு நிறைந்தவராக, மன்னிக்கிறவராக, அபிஷேகிக்கிறவராக, பலப்படுத்துகிறவராக,
தயவு புரிந்தவராக, இரக்கம் உள்ளவராக, அணைக்கிறவராக, ஆறுதல் படுத்துகிறவராக அவர் தன்னை முழுவதும் தேவ அன்பின் சொரூபியாக அவர் நமக்குள்ளே பெயர்த்தார். கிருபை கொடுக்க அதை மிஞ்சி போய் சரீரத்தில் இருக்கிற நாட்களில் நன்மைக்கு பதிலாக தீமை செய்வீர்களானால் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது நீதியுள்ள நியாயாதிபதி ஆண்டவர் என்ன செய்வார்? இரக்கமே காமிக்கப்பட்டார். கவனமாக வாழணும். கர்த்தருக்கென்று வாழணும். கவனமாக அன்பு கூறணும். உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் அன்பு கூற முடியும். ஆண்டோட சொல்ல, ஆண்டவரே எனக்கு ஜீவன் தந்திருக்கிறேன், எத்தனை ஆண்டு காலம் நீர் தருவீரோ எனக்கு தெரியாது. அத்தனை ஆண்டு காலமும் நான் நற்கிரியை செய். அத்தனை ஆண்டு காலமும் நான் உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு காண்பி. நான் மாறணும். என் சொப்பை எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், என் வீட்டாருக்கு தெரியும். மாறணும். ஏன்னா உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நீங்க நல்லது செய்ய முடியும். மரித்த பின்பு ஒன்றும் செய்ய முடியாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் மனித நேயத்தோடு வாழ பழகுது. அடுத்த மனுஷனை பார்க்கும் போது இவரும் என்னை போல மனிதன் தான், இவனுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரட்டும். ஆண்டவர் அதை பிரியப்படுகிறார்கள். என்கிட்ட ஒரு ஆபீசர் வந்து கேட்டார், நீ எப்படி அவனுக்கு எல்லாம் செய்யற? ஒண்ணும் இல்லை, ஆண்டவர் சொன்னதான். பிறர் உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதையே பிறனுக்கு செய். என் முன்னால உட்கார்ந்து கொண்டு அவன் ஒரு தேவையை சொல்லுவான், வேலையில அந்த இடத்துல என்ன வச்சு பார்ப்பேன். என் உள்ள எப்படி இருக்கும், என் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும். அதனால சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாத்தையும் செய்வாங்க சார். ஏன் ஒரு இந்து நண்பர் என் கூட வேலை பார்க்கிறவர், அவருடைய டேபிள்ல ஒரு வசனம் இருக்கும், பிறர் உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதையே பிறருக்கு செய். எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏமாந்து போகாது. நாம செய்யற நற்கிரியைக்கும் பலன் உண்டு. தீமை செய்தால் அதற்கும் நியாய தீர்ப்பு. இதான் சொல்றாரு தெளிவா. யாருக்கு சொல்றாரு? இருக்கா சபைக்கு, கொருந்து சபைக்கு சொல்ற, அவன் என் கணக்க நான் கொடுக்கணும், இவர் கணக்க இவர் கொடுக்கணும். பட்சபாதம் இல்லாமல் நியாயம். அதுக்குதான் நாம் பயப்படுறோம். ஏன் ஊழியத்துல கவனமா இருக்க? ஆண்டவர் இனி கால ஆராதனை 11:30 மணிக்கு முடிக்கணும். 11 மணி வரை போறது, இந்த ஆட்களுக்கு போறது பெரிய காரியம். 11 எனக்கு நான் முறுமுறுத்துருவான். நீர் அதை பார்த்துக்குவீரா? ஒரு ஆள் முறுமுறுக்க கூடாது. 11 வரை நடந்துட்டார்கள். சம்மதம்னா நான் நீர் சொல்லுறபடியே நீர் பார்த்துக்கலாம். ஏன்னா அவர் ஊழியம் தான், நீங்க எல்லாம் அவர் தானே. 8 மணிக்கு முடிக்கிற ஒரு 8:05 இருக்காரு, வந்து போய் சோறு பொங்கணுமே இருக்கும்.
கர்த்தர் செய்வதென மாட்டேன். 11:30 11 வரை நீ நடத்தும் சொல்லிட்டார். கர்த்தர் சொல்லிட்டார், தெளிவடைஞ்சாச்சு. நான் பாட்டுக்கு இவரும் நான் நடத்திட்டு 11:30 மணிக்கு தான் முடிக்க வை. கரெக்டா 11. ஆண்டவரே நியாய தீர்ப்புக்கு வரும்போது கேள்வி கேட்ப, நீ என் வேலைக்காரன் ஊழியக்காரன், நான் 11:30 முடிக்க சொன்னேன், நீ 11 மணிக்கு கேள்வி. இதுக்கு பதில் கொடுக்கணும். நான் சும்மா இல்லை, எல்லாம் ஞாபக புஸ்தம் திறக்கும். என்ன செய்ய ராஜா என்னென்ன செய்யற எல்லாம் வரும். இதுக்கு பயந்துதான் ஊழியம். மரணத்தோட முடியும் கவலைப்படவே. நித்தியம் நித்திய நியாயத்து. இந்த அதிகாரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால்தான் ஊழியர் ஆட்கள் கவனமாக செய்யணும்னு நான் சொல்வதும் செய்வதும் அதான். எந்த ஒன்றுல கூட ஒரு எம்மி வலது பக்கம் இடது பக்கம் அது நீங்க வேதத்தை வாசிச்சு பார்க்க. மோசே தேவன் கற்பித்தபடியே, நோவா தேவன் கற்பித்தபடியே, தாவீதை தேவன் கற்பித்தபடி. அவர் சொல்றத அப்படியே கேட்டு நடக்கிறதான் ஊழியக்காண்டிய காரியம். இதுக்கு மிஞ்சி எதுவும் இல்லை. உங்களை பொறுத்த மட்டுக்கும் குடும்பத்தை நல்லா நடத்துங்க ஐயா, நல்ல வேலை செய்யுங்க ஐயா, ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனைக்கு வாங்க ஐயா. நான் சொல்லிட்டேன் கரெக்ட் நேரம்லாம் வாங்கன்னு சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கு. நான் 8:30 ஆரம்பிப்பேன், நான் பாட்டுக்கு நடத்திக்கிட்டே இருப்பேன். நீர் இருந்து கிரிய செய்ய எவருக்கும் நான் சொல்ல மாட்டேன். நான் என்னை சரிப்படுத்திக் கொள்ள தேவ பக்தியா மட்டும் வாழுங்க போதும். தேவனுக்கு பயந்து வாழ படிக்கிறேன். உலகத்து ஆசீர்வாதம் தானா தேடி வரும். நன்மை கிருபையோ என்ன தொடரும். அது போய் வந்து கதவை தட்டும். ஐயா உனக்கு நன்மை வந்திருக்கு, உனக்கு வேலை வந்திருக்கு, உனக்கு பணம் வந்திருக்கு, உனக்கு இந்த இடத்துல இருந்து உனக்கு நல்ல ஈவு வந்திருக்கு, வந்து கதவை தட்டும். நீங்க 8 நாள் எப்படி நடக்கிறீங்க கவனம். முதல்ல உங்க குடும்பம், மனைவி, புருஷன், பிள்ளைகள். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகம் எப்படி நீங்க கனப்படுத்துறீங்க? 6 நாள் நாங்க என்ன பண்ணுதோம்? 6 நாளும் ஜபம் பண்ணிட்டே இருக்கோம். அவ்வளவுதான். ஏன் தெரியுமா இதெல்லாம் ஏன் சொல்றேன், ஏன் செய்கிறேன்? நியாய தீர்ப்பு பெற்ற அதிகாரம் கிறிஸ்துவுக்கு இருக்கு. அன்னைக்கு அவர் பரிந்து பேச மாட்டார். ஒரு நாள் அந்த டைம் பரிந்து பேச மாட்டார். மீதி உள்ள கணக்கு முடிச்சு அனுப்பி விட்டுருவார். நானும் அதையேன்னு சொல்லிட்டான்னா நான் என்ன செய்வேன்? திரும்பவும் சொல்றேன், நிறைய ஊழியர்கள் பரலோகம் போக மாட்டார்கள். தேவ பக்தியாய் வாழுகிற விசுவாசிகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசம். சர்தர் சபை எடுப்பேன். அப்ப நான் சொன்னது உங்களுக்கு இப்ப புரியாது. சர்தர் சபை எடுப்ப பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும்.
இதெல்லாம் ஏன் சொல்றாரு? வேதத்துல சொல்லி வச்சிருக்க. அதனால தேவனிடத்தில் அதிகாரம் பெற்றது போல உன்னை அதிகாரம் உள்ளவனாக மாற்ற. அது அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்றேன். விசுவாசியுடைய அதிகாரம் என்ன, ஊழியருடைய அதிகாரம் என்ன, நாம் எப்படி அதை பயன்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றிகரமான வாழ்க்கை.